எவனுமே எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான். வணக்கம். நான் மகுடம் படம் படம் எப்படிண்ணா இருக்கு? நல்லா இருக்குண்ணா, படம் நல்லா இருக்கு. படத்தை பத்தி சொல்லுங்கண்ணா. படம் நல்லா இருக்கு. இதில் வந்து பாருங்க, ஃபேமிலியோட வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. நல்லா விஷால் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரா? ஆனா அவர் டைரக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. படம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஒரு பெரிய டைரக்டர் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு கொடுப்பாரோ அதை விட பெருசா கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. ஆக்ஷன் ஆகட்டும், பாட்டாகட்டும், காமெடி ஆகட்டும், காமெடிக்குன்னு தனியா ட்ராக் வைக்காம படத்தோட கதையோடய கொண்டு போயிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசை அமைச்சிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. சாங்கெல்லாம் நல்லா இருக்கா? பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. இளையராஜா சாரோட சாங் வருது, ஆமா, அது நல்லா கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களா? ஆனா இளையராஜா சாங் முத்துமணி மாலை சாங் ஒன்று வருது, நான் ஃபைட்டு வேற லெவல் பண்ணிட்டாப்ல, பிரிச்சுட்டாப்ல சாங். அதாவது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் டிவியில் எங்கள் வீட்டில் பார்த்துருக்கேன். ஊரில் முத்துமணி மாலை சாங் லவ் சாங் அவ்வளோ சூப்பராக பண்ணிருப்பாப்ல விஜயகாந்த் ஐயா. ஆனால் அதை இப்படி பண்ணிட்டாப்புல பாருங்க, வேற லெவல் பண்ணிட்டாப்புல விஷால் சார், சூப்பராக பண்ணிட்டாப்புல. அதே மாதிரி ஜிவி சார் ஸ்டூடியோ கிளைமேக்ஸ் மியூசிக்லாம் மிரட்டாப்புல, சூப்பராக இருக்குது. வந்து பாருங்க எல்லாரும், ஃபேமிலியோட வாங்க. படத்துல வந்து அஞ்சலி துஷாரா 2 ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இப்போ துஷாரா மேடம் வந்து இல்லை ஹோம்லியாக நல்லா நடிச்சிருக்காங்க ஒய்ஃப் கேரக்டரா. அஞ்சலி வந்து கொஞ்சம் ரகுடா சூப்பராக பண்ணுறாங்க, வேற லெவலு. ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். எல்லாரும் ஃபேமிலியோட வாங்க. எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வர படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செக்ஸியா 2 சாங் இருந்தாதான் உள்ள வருவாங்க ஆடியன்ஸ். ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஃபேமிலி உள்ள வரணுங்கிறதுக்காக எந்த ஒரு கிளாமர் சாங் இல்லாம பர்ஃபார்மன்ஸ் வாங்கி பண்ணிருக்காரு டைரக்டர். ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேமிலியோட எல்லாரும் வந்து படம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும். எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க. மகுடு படம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத விட நீங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய படம். மகுடம் படத்தில் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலிருந்து டூப்ளிகேட் ஜாமானம், உதிரி ஜாமானங்கள்லாம் வந்து அதை வந்து நம்ம வாகனத்தில் பொறுத்தனால ஆக்சிடென்ட் ஆகி பல உயிர்கள் இழப்பு ஏற்படுதுங்கிறது தான் ஆன்லைன் ஆர்டராக வந்து சார் பண்ணிக்கிறாரு. அவரே வந்து நடித்து ஈக்கு பண்ணிக்கிறாரு. 3 கேரக்டரை பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் அந்த மார்க் ஆண்டனி மாதிரி பாஷா மாதிரி எடுக்கணுங்கிற விதத்தில் கொஞ்சம் லேக் ஆனாலும், படம் கொஞ்சம் லென்த்தாக போனாலும், மற்றபடி அதை வந்து தேட்டரில் வந்து அவருடைய நடிப்பை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். படத்துல என்ன கதைன்னு சொல்ல வராங்க? இந்த கதை முதலே சொல்லிட்டேனேன். அதை வச்சு தான் பெரிய வந்து அதான் மார்க் ஆண்டனி பாஷால எப்படி பெரிய பெரிய வில்லன் வரான், அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய டான்னு கூட மோதுறாங்க. அந்த டூப்ளிகேட் ஜாமானத்தை வந்து எவன் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கிறத கதையை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதி மோதி அடிச்சுக்கிட்டு கடைசி எல்லா விளையாடுச்சு இது துஷ் பண்ணுறாரு. இன்னும் இதுக்கு இடையில வந்து அப்பா அம்மா கேரக்டர் பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து அப்பாவை வெறுக்கிறாங்கிறதுக்காக தான் இன்னொரு விஷால் வந்து உள்ள வந்து அஞ்சலி கூட ஜோடி சேர்ந்து அவள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷால் பிறக்கிறாரு. அவர் அந்த விஷால் முன்னாடியே அவங்க அம்மா இறக்குறதுனால அவர் வந்து அந்த சின்ன விஷால் வந்து அப்பா மேலே வெறுத்துருவார். அதனால் யாருக்கும் தெரியாமல் போய் வளர்ந்துட்டு இருப்பாங்க. வளர்ற இடத்துல அவர் ஃபேமிலியாக கல்யாணம் பண்ணி ஜாலியாக போய் ஊட்டிக்கு டூர் போகிற இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேயும் வச்சு கெச்சு போட்டு அவனை வந்து போடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதுலேருந்து விஷால் யாருன்னு தெரிய போகுது. படத்துல அஞ்சலி துஷாரா 2 பேரும் நடிச்சிருக்காங்க, அவங்களோட நடிப்பை பண்ண. துஷாரா பார்த்தீங்கன்னா நம்ம 2 கேரக்டர் பார்த்தா பையனா வர கேரக்டருக்கு நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக ஒரு ஆடியன்ஸாக வந்து ஊட்டியில் வந்து டூர் போகிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. அவங்க வந்து சீக்கிரம் போட்டு தள்ளி க்ளோஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அஞ்சலி மேலே தான் ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க. அஞ்சலி வந்து அப்பா கேரக்டரோட ஜோடியாக வர்றாங்க, மீனவ பெண்ணாக வருவாங்க. மீனவ பெண்கள் வந்து அந்த இடத்த வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக எப்படியெல்லாம் அந்த இடத்த அபகரிப்புங்கிறது தான் அதோட வேலை. அதனால பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் அவங்க அருமையை பண்ணிக்கிறாங்க. படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமாண்ணே? கண்டிப்பாக ஃபேமிலியோட வேண்டிய படம் பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பாக வந்து இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தேட்டரில் என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி டூப்ளிகேட்டோடைய அதாவது ஃபேக்கான அவரன்ஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. எல்லாரும் தேட்டரில் பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்க. முத்துமணி மாலை அடியாத்தாடி இதெல்லாம் இளையராஜா தானே, அதெல்லாம் கொஞ்சம் அழகா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறாப்புல. அதெல்லாம் கேஸ் போட மாட்டாப்புல. ஏன்னா பேனர்ல ஃபுல்லா இளையராஜா தான் வச்சுக்கிட்டு ஃபேமிலியோட படம் பார்க்கலாமா? குடும்ப படம் தானே ஆரம்பத்துல பதிய வச்சுனேன். உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிக்கிட்டுப்பா. ஓகே, நன்றிண்ணா. படம் ஜெயிச்சு 2 காரணம் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் கேட்டுட்டேன். சைனா பொருள் வாங்காத. மகுடம் படம் பத்தி படம் எப்படி பாருங்க? நான் மகுடன் படம் பார்த்தேன், நல்லா பிடிச்சிருந்தது. விஷால் சார் பார்த்தீங்களா டைரக்ஷன் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா தனுஷ் சார் வந்து டைரக்ஷன் பண்ணி ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களா விஷால் சார் நல்லா பண்ணியிருக்கிறாரு, ஒர்த்தாக பண்ணியிருக்கிறாரு. இந்த டேரக்டருங்க கூட ஒரு கண்டினியூட்டிலாம் மிஸ் பண்ணுவாங்க.
இவர் பாத்தீங்களா ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட நல்லா செதுக்கி எடுத்திருக்கிறாரு, பயங்கரமா பண்ணியிருக்கிறாரு. படத்துல லேக் இருக்குதான் செய்யுது. சரிங்களா, எல்லா படமும் வந்து இட்டு லேக் இல்ல, இந்த படத்தை ஃபுல்லாவே லேக்லாம் சொல்ல முடியாது. எல்லா படத்துலயும் லேக் இருக்குதான் செய்யும். சரிங்களா, அது இந்த படத்துல லேக் இருக்கு, அடுத்த படத்துல அதை திருத்திடுவாருன்னு நினைக்கிறேன். படத்துல மேக்கிங் எல்லாம் எப்படி தம்பி இருக்கு? மேக்கிங்லாம் சூப்பரா இருந்தது. நான் ஒரு லோகேஷ் கனகராஜ் சார் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தது. வேற லெவல் பண்ணியிருக்கிறாரு. படத்துல மியூசிக் நல்லா இருக்கா? சாங்ஸ் செட் ஆகல, மியூசிக் ஓகே தான். பிஜிஎம் வந்து அந்த இடத்துல கரெக்டா போட்டிருக்கிறாரு. ஜி பிரகாஷ் நல்லா நல்லா போட்டிருக்கிறாரு. நல்லா ஃபேமிலியோட படம் பார்க்கலாமா? ஃபேமிலியோட பார்க்கலாம்ண்ணா. உனக்கு படம் பிடிச்சிருக்கா? எனக்கு படம் பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாப் ஓகே. அஞ்சலி மேடம் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அவங்களாம் பார்த்தீங்களா கால் சீட் இல்லாமல் இவ்வளோ நாள் இருக்கிறாங்க. இந்த படத்தில் அவ்வளோ ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ உழைப்பு போட்டு நல்லா நடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, தேங்க்யூப்பா. எல்லாத்துக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். அதுதான் நாங்க ஓட்டு போட்டோமா உங்களுக்கு? விஜய் சார், இதுதான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோமா? நல்லா இருக்க படத்தெல்லாம் அப்படி குறை சொல்றீங்களே, நல்ல பாயிண்ட் கிடைச்சது. இப்படி வாங்கப்பா விஜய் சார்.